கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வைஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 27 அதிகாரம் 3 வசனம், கல் கனமும் மணல் பாரமுமாய் இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி ஞானி நமக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வர்றார் பாருங்க. மூடனுடைய கோபம் இது எப்படிப்பட்டது? அவன் மூடன், ஏற்கனவே அவன் கோபப்படுறான். சரி, அந்த மூடனோட கோபத்தின் பாரத்தை, அதோட வெயிட்டை ஏன் சொல்லணும்? அது என்ன முக்கியமான விஷயமா? கண்டிப்பாக சொல்லிட்டதுனால அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? அதுவும் 2 விஷயம் சொல்கிறாரு. கல் கனமும் மணல் பாரமாக இருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஒரு அறிவாளியாக இருக்கிறாரு, அவர் கோவப்படுறாரு அப்படின்னா பொறுத்துக்குவோம். அவர் ரொம்ப அறிவாளி, அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சனு, அவர் கோவப்பட்டால் நியாயம் இருக்குது. அப்படியே இன்னொருத்தர் அடிமுட்டாளாக இருக்கிறாரு, ஆனால் அவர் கோவம் மட்டும் ரொம்ப பெருசாக வரும். எந்த விதத்துலேயும் அவருடைய பேச்சோ நடக்கையோ யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது, ஆனால் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறவராக இருப்பார். இந்த 2 வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒருவன் நல்ல அறிவாளி, புத்திசாலி, கோவப்பட்டால் அதை பொறுத்துக்க முடியுது. ஆனால் மதியனாக இருக்கிற ஒருத்தர் கோவப்பட்டால் நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ரியாலிட்டியை பார்த்தா அது அவ்வளவு பாரமானது தான். இப்போ மூடனுக்கு ஏன் கோபம் வருது? ஒரு மதியனனுக்கு ஏன் கோபம் வருது? நம்ம சில நேரத்தில் கேட்குறோமில்ல, முட்டாள்தனமாக இருக்கிற கோபம் மட்டும் எப்படி வருது உனக்கு? நான் சொல்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை, கோபம் மட்டும் வருதே. புரிஞ்சுக்கிட்டா கோபம் வராது. அப்போது சொல்கிறத ஏற்றுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒத்துக்கிறதும் இல்லை. அப்போது கோபம் மட்டும் வருதுன்ற இடத்துல தான் we feel it's heavy. அதை தான் சொல்கிறார். இப்போ 2 பக்கத்தில் நாம் இதை ஏற்றுக்கொள்ளணும். ஒன்று, நான் மதியனாக இருந்து கோவப்படுறேனா? அடுத்தது, மதியனன் கோவப்படும் பொழுது நான் அதை எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்குறேன், அதை எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? 2 பக்கம் நம்ம கவனிக்கணும். பிரசங்கி 7 அதிகாரம் 4 முதல், ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் நகைப்பை பானியின் கீழ் எறிகிற முள்ளுகளின் படபடப்பை போல் இருக்கும், இதுவும் மாயையே. ஒன்று ஒன்றா கவனிக்கலாம். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் இருதயம் களிப்பு வீட்டில் இருக்கும். முதல்ல மூடரோட ஒரு நேச்சர், இந்த வசனத்து நிமித்தம் நாம் அதை கவனிக்கிறோம். மூடரோட கோபம் ரொம்ப பாரமானது அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, அந்த மூடர் பொதுவாக எதை நோக்கி போவாங்க, அவங்க மனசு எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் துக்க வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. துக்க வீடே பிடிக்கவே பிடிக்காது. கல்யாண வீட்டுக்கு கலகலன்னு கிளம்பி வருவாங்க, ஆனால் துக்க வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. என்னமோ அந்த துக்கம் இவங்களை அப்படியே என்னமோ பண்ணிடும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு பாசாங்கு செய்து வரவே மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தோட அர்த்தத்தையும் புரிந்து அதன்படி செயல்பட தங்களை ஒப்பு கொடுக்கறதே இல்லை. அந்த அளவுக்கான அறிவை அவங்க செலவு செய்கிறதில்லை, மூளையை கொடுக்கறதே இல்லை, அந்த சிந்தனையை வைக்கிறதே கிடையாது. களிப்பாக எப்பவுமே ஒரு ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரியே அவர்கள் தங்கள் மனதை, தங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கிட்டே அந்த வழியிலே போயிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி இயல்பு, அந்த மாதிரி செயல்பாடு இருக்குமானால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவ்வளவும் மூடத்தனம்தான். மூடத்தனமாக இருக்கிற உங்கள் இருதயமானது களிப்பு விட்டு நோக்கியே போகிறது. எப்பொழுதும் எல்லாவற்றிலுமே சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு போகுது. வாழ்க்கை அப்படி கிடையாது. இன்பமும் துக்கமும் கலந்த, அதிக துக்கம் கொஞ்சம் இன்பம் நிறைந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. யதார்த்தம் அப்படி தானே? அப்போது இந்த மூடத்தனமாக இருக்கிறவர்கள் துக்க வீட்டுக்கு போகும்பொழுது அவர்களை அப்படி கட்டாயமாக அழைச்சிட்டு போனோம்னா கோவப்படுவாங்க. நியாயமாக அங்கே கோவப்படக்கூடாது இவங்க, ஆனால் கோவப்படுவாங்க. அப்போ தான் அது ரொம்ப பாரமானதாக இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனுடைய பாடல்
இனிமையாக இருக்க போகிறதே கிடையாதான். ஆனால் ஞானியோனை கடிந்து கொள்ளுதல் பிரயோஜனமாக இருக்குமாம். நீதிமொழிகள் 29:9, ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதி இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு ஞானி மூடனோடு வழக்கு, அந்த வழக்கில் அவர் பேசி புரிய வைக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அந்த வழக்கு தொடர்ந்து வளர வேணாம், அதை இப்படியே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சமரசம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சிரிப்பு வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, பிரயோஜனமே கிடையாதான். சிரிப்பு வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, அதில் அமைதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னா விஷயம் செட்டிலே ஆகாதான். அப்போது மூடன் பாருங்களேன், அவனுடைய ஒரு கோபம் என்பது பிரயோஜனமற்றதாக இருக்கிறது, அது மிகுந்த பாரமாக இருக்கிறது. 17:12, தன் மதிகேட்டில் திரியும் மதியனருக்கு எதிர்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்படுவது வாசி. மதிகேடன், மூடன், அவனுக்கு முன்னால் போய் நிற்கிறத விட நாம் குட்டியை பறிகொடுத்த கரடி, அது போனால் பீறிடும், அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும், நீ அங்கே கூட போய் மாட்டிக்கின்றார். அப்போது மதியினம், மூடத்தனம் ஒரு இடத்துல இருக்குமானால் அது சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை, மாறாக அது உபத்திரவும் வேதனையுமாக இருக்கும். ஒருவரோட மதியினம் ஒரு குடும்ப மொத்தத்தின் அமைதியும் கெடுத்துரும், ஒரு குடும்ப மொத்தத்தோட அந்த சந்தோஷத்தையும் அது கெடுத்துரும். அப்போது நான் ஒருவேளை மதியினமாக இருந்தால், மதியினம் எனக்குள் இருக்கிறதா இருந்தால், என் மதியினம் சுட்டி காட்டப்படுமானால் நல்ல யோசனை பண்ணால் எனக்கே தெரியும், அல்லது நம்முடைய பெற்றார் நமக்கு சொல்லுவாங்க மதியினம் இருக்கிறதேன்னு சொல்லிட்டு அதை உடனே சரி பண்ணலன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டே இருக்கும். களிப்பாக இருப்பதையே நாடி அதிகமாக கோபப்பட்டு அது அநேகருக்கு பாரமாகி உங்கள் வாழ்க்கையில அமைதி இல்லாததாகவே உங்கள் வாழ்நாள் போயிட்டே இருக்கும். 14:7, மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய். மூடனிடத்தில் அறிவு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மூடத்தனம் உள்ளவர்கள் தங்கள் அறிவை பயன்படுத்துகிறதே கிடையாது, அவர்கள் அறிவு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. அப்போ அவங்க ஏதாவது சொல்கிறதா இருந்தால் அதில் நமக்கு அறிவு என்பது வராது, எந்த அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதுன்றார். ஏன்னா அவர்கள் மொத்தமாக மூடத்தனத்தில் மதியினத்திலே இருக்கிறாங்க. 21:24, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான். பரியாசக்காரன் என்று பெயர். இந்த பரியாசக்காரன்ற இடத்துல தான் மூடன் இருக்கிறான், மூடத்தனம் இருக்கிறது. அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறானாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியுது, மதியினம் இருக்கிற அந்த மனிதன், அந்த மனுஷி கோவப்படவே கூடாது, கோவப்படுவதற்கான தகுதியற்றவர்கள். ஆனால் அவர்கள் கோபப்படுவாங்க. அந்த கோபம் என்ன ஆகும் தெரியுங்களா? அவர்களை அழிக்கும், சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லும்ன்ற மாதிரி அந்த கோபமானது அவர்களை அழிச்சுக்கிட்டே போகும். அவங்க இன்னும் மோசமாயிட்டே போவாங்க. அவர்கள் தெரிந்தெடுப்பு, அவர்கள் வாழ்க்கை பாதை எல்லாமே மிக மோசமானதை போயிட்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா? அகங்காரமும் இடும்பும் உள்ள அந்த பரியாச எண்ணம் உள்ள மதியீனமாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆபத்தாக இருக்குல்ல. ஒரு கேன்சர் 4வது ஸ்டேஜில் இருந்தால் அது மிக மோசமான விளைவை, மரணத்தை சீக்கிரம் கொடுக்குன்ற மாதிரி இருக்குது. வேறு என்ன சொல்கிறது? இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே தங்களோடு கூட தங்களுக்குள்ளே சேர்த்து கொள்வதெல்லாம் மதியினங்களாகவே இருக்கிறது. மதியினமானவைகளையே பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அதையே உள்வாங்கி கொண்டு அதையே சேகரித்து கொண்டு இருக்கிறோம் நாம். அதனால தான் இந்த தலைமுறை பிள்ளைகள் மிக சாதாரண விஷயங்களுக்கு கூட அவர்கள் மதியினமான முடிவு எடுத்துடுறாங்க. நேற்று தினத்தில் நியூஸில் பார்க்குறேன், 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தன் சக தோழியினிடத்தில் பேசி கொண்டிருக்கிறான். அதை ஆசிரியர் கண்டிக்கிறார். ஆசிரியரோட தவறாகவே கூட இது இருக்கட்டும், அப்படி தான் செய்தியில் சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டான் நம் தமிழ்நாட்டில். இப்போ இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியல. அங்கே நன்மை தீமையை பகுத்து பார்த்து எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற புத்தி தேவைப்படுது. பார்த்தீங்களா? அந்த குழந்தை நினைச்சா வேதனையாக இருக்குது. அந்த பெற்றோருடைய கண்ணீரை பார்த்தா நம்முடைய அடிவயிறு கலங்குகிறது. ஐயோ, அந்த குழந்தையை ஏன் காப்பாற்ற முடியல நம்மளால அப்படின்னு நமக்கு குற்ற உணர்வு வருகிறது. ஆனால் அதை வைத்து மற்ற பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், நீங்கள் மதியினமாக நடக்கக்கூடாது, ஞானமாக நடக்கணும்.
இன்னொரு செய்தியில் பார்க்குறோம், மிகப்பெரிய அளவுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து திருமணம் செய்து வைத்து 3 மாதங்கள் மட்டுமே 78 நாட்கள்னு சொல்கிறாங்க, காரில் விஷம் குடித்து அதற்கு முன் தன் தகப்பனுக்கு ஒரு கண்ணீரோடு கூட ஒரு காணொளியை பதிவு அனுப்பிட்டு அந்த பிள்ளை செத்துட்டா. உயிரோடவே போராடலாம், இருந்து போராடலாம் அப்படின்ற இடத்துக்கு ஏன் வரல அவங்க? இதை நல்ல விதமாக எடுத்துக்கணும். ஏன்னா நாம் ஞானமுள்ளவர்களாக கர்த்தருக்கு பயந்து சரியானதை தெரிந்தெடுக்கும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா, இதை சொல்கிறது தான் என்னோட நோக்கம். இதுக்காக தான் இந்த உதாரணங்களை சொல்கிறேன். அவர்கள் சரியானதை தெரிந்தெடுப்பதற்கு, தைரியமாக நீதியை தெரிந்தெடுப்பதற்கு ஏன் இப்படி ஒரு சமுதாய கட்டமைப்பு கூட இப்போ இல்லாமல் போகிற மாதிரி தான் தெரியுது. அது நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சமுதாயத்தின் மேலே பழி போட்டுட்டு நம்ம ஒன்றும் தப்பிச்சிடலாம் முடியாது. ஒவ்வொரு தனிநபரும் இதில் கவனமாக இருக்கணும். மதியினம், உங்களுடைய மதியினம் உங்களை என்ன செய்யும்? அழிவின் பாதையிலே கொண்டு போகும். அதில் உங்களுக்கு கோபம்னு ஒன்று வருமானால் அது உங்களை சீக்கிரமாக அழிக்கும். எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அடுப்பில் எண்ணெயை நாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது இன்னும் வேகமாக எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். 22ஆம் அதிகாரம் 10வது வசனம், பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். பரியாசக்காரன் மதியனன், அவனுக்கு இன்னொரு பேர் பரியாசக்காரன். வாது நீங்கும், விரோதம் அவமானம் ஒழியும். அப்போது என்ன பண்ணுறான்? மதியினமானவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வாதம் பண்ணிகிட்டே போவாங்க. ஏன்னா அவங்க ஒன்று ஏற்றுக்கவோ ஒன்று புரிஞ்சுக்கவோ தங்களை தாழ்த்தவோ மனமற்றவர்கள் இல்லையா? மதியினம் தானே ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்தது ரொம்ப வாதம் பண்ணுவாங்க, அவமானத்தை உண்டாக்குவாங்க, அல்லது அவங்க அவமானத்தை பெற்றுக்கொள்வாங்க. சர்வசாதாரணமாக இருக்கும் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மொத்தமாக மதியினத்தோடு அவர்கள் இருக்கிறதுனால. கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண் பிள்ளைகள், இன்றைக்கி சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் போய் வர்றீங்க, படிக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்கள் திருமணம், இவை எல்லாவற்றுக்குள்ளேயும் நீங்கள் மதியினமாகவே இருப்பீர்களானால் அது உங்களை அழிவை நோக்கி மிக வேகமாக கொண்டு செல்லும். நீங்கள் ஞானமாக இருக்கணும். அதுக்கு அடிப்படை கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான். மதியினமாகவும் இருந்துட்டு கோபமாகவும் இருந்தால் அது எப்படி இருக்கும்னா, நெருப்பின் மேலே அது இன்னும் எரிவதற்கு எண்ணெயை ஊற்றி கொண்டே இருக்கிற மாதிரி தான் அது, மதியினத்தோட கோபம் சேரும்போது. 26ஆம் அதிகாரம் 1, உஷ்ண காலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அப்படி 8வது வசனம், மூடனுக்கு கனத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். கவனில் கல்லை கட்டிட்டா அதை சுற்றி விட்டோம்னா அது எங்கேயோ போய் அடிக்குமா இல்லையா? ஒரு மூடனாக, ஒரு மூடத்தனமாக, மதியனமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா அதை நீக்குவதற்கு முதல்ல நம்ம அதை ஒத்துக்கிட்டு தேவன்கிட்ட நம்ம தாழ்த்தி, எனக்கு மதியினம் நீங்கணும், எனக்கு மதியினங்கள் நிறைய இருக்குது, அதில் தான் நான் பேசிடுறேன், அதில் தான் நான் நடந்துக்கிறேன், அதில் தான் நான் நிறைய விஷயங்களை எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை கேளுங்க. தேவனே, நான் உமக்கு பயந்து நடக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் முதல்ல வரணும். என்னை நல்ல யோசனை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் படித்ததில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மதியினமாக இருக்கிறவர்கள் கோபப்படுவார்கள். இது ரெண்டும் வந்ததுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிடும். இந்த எச்சரிக்கை தான் இன்றைக்கு அந்த ஒரு வரியில் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எச்சரிக்கையை தான் இன்னைக்கு கடவுள் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஏதோ நாங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு இருக்கும் பொழுது அது சினமடையாது என்று வாசிக்கிறோம். சினத்தை தவிர்த்து, கோபத்தை தவிர்த்து, காரியங்களை பகுத்து அறிந்து உணர்ந்து மதியினம் இல்லாமல் ஞானமாக நடந்து கொள்ள எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்யப்பா. இந்த மூடத்தனத்தோடு கூட கோபமும் சேர்ந்து வேகமாக அழிவை நோக்கி போகிற இந்த சமுதாயத்துக்கு நடுவிலே நாங்களும் கெட்டு போகாதபடி எங்களை காப்பாற்றும். இந்த ஞான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதை புரிந்து ஏற்றுக்கொள்கிறோம்ப்பா. எங்கள் மீது கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.